ஹல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் தந்த இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் உயர்ந்தவர், நீர் மகிமைக்கு பாத்திரர், துதிக்கு நீர் பாத்திரராக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் ஆண்டவரை அசைவாடுகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே மகத்துவம் உள்ளவர் ஆண்டவரே. இந்த வேலையிலும் ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்க்க செய்கிற இந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே ஆண்டவரே இந்த கூட்டத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அப்போ ஆமுடைய கல்வாரி குறித்து ஆண்டவரை நாங்கள் தியானிக்கிற அப்போ அந்த ஆண்டவரை அற்பமான ஆண்டவரை இந்த நேரத்தை கதைகள் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கல்வாரியை குறித்து ஆண்டவரை தியானிக்கும் போது உங்களுடைய ஆண்டவர் அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ளவர், நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் நீர் எங்கள் மத்தியில் உயர்ந்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய கல்வாரியை குறித்து நாங்கள் தியானிக்கும் போது கர்த்தாவே அதை கேட்ட ஆண்டவரே கிருபைகளை தருகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே நீர் ஆசீர்வதித்து நீர் எங்களை பலப்படுத்துகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கல்வாரி ரத்தத்தினால் எங்கள் ஆண்டவரை சுத்தமாக்குகிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய சிலுவையினால் எங்கள் ஆண்டவரே உடைய சாபங்களையும் அப்பா உம்மை துதிக்கிறோம், பாவங்களை நீக்கினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர் ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவரே ரத்தங்களை ஆண்டவரை சிந்தி அப்பா உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக எங்களுடைய பாவங்களுக்காகவும் எங்களுடைய அக்கிரமங்களுக்காகவும் ஆண்டவர் நீர் நொறுக்கப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில் ஆண்டவர் உம்முடைய கல்வாரியை குறித்து தியானிக்கிறதற்கு நீர் தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே நீர் ஆசீர்வதித்து நீர் எங்கள் மத்தியில் ஆண்டவரை அசைவாடுகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே நீர் உயர்ந்திருப்பீராக. உடைய நாம் இந்த இடத்துல உயர்த்தப்படுகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேற நீர் கர்த்தாவே நீர் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. நன்றி 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 பரலோக ராஜாவே, உமக்கு நன்றி 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 நன்றி. கல்வாரி தியானத்தில் நாங்கள் இணைவதற்கு, இந்த முதல் நாளில் இணைவதற்கு கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி அப்பா. கர்த்தர் கொடுத்த இரக்கத்துக்காக நன்றி ஆண்டவரே. 21 நாட்கள் நாங்கள் உடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. கல்வாரியை நாங்கள் தியானிப்பதற்கு கிருபை தருவீராக, பலத்தை தருவீராக. எல்லா விதமான தடைகளை எடுத்து போடுவீராக. ஓ ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தருவீராக. கிருபையினால் எங்களை மூடுவீராக, அலங்கரிப்பீராக. எங்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வைத்துக் கொள்வீராக. நீர் உயர்ந்திருப்பீராக. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் ஆண்டவரே, நீர் உயர்ந்திருக்கவும் ஆண்டவரே, நாங்கள் வெளிப்படாதபடி நீர் வெளிப்படவும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. கர்த்தருக்கு நல்ல மகிமை செலுத்தி கைகளை தட்டி நாம் இருக்கிற இடத்துல கர்த்தரை நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. அவர் ஒப்பற்றவர், அவர் நிகரில்லாதவர். துங்கன் இயேசுமை பரிசுத்தரே, எங்கள் தேவனை தரிசிக்கவே. துங்கன் இயேசுமை பரிசுத்தரே, எங்கள் தேவனை தரிசிக்கவே. துதிகளுடன் காவிகளுடன் தூய தேவனை நெருங்கிடுவோம்.
கைகளுடன் தூய தேவனை நெருங்கிடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா, கல்லும் மண்ணும் எம் கடவுள் அல்ல, கையின் சித்திரம் தெய்வமல்ல. கல்லும் மண்ணும் என் கடவுள் அல்ல, கையின் சித்திரம் தெய்வமல்ல. ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா, பொன் பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணும் மாயையும் மறைந்திடுமே. பொன் பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணும் மாயையும் மறைந்திடுமே. ஈதினும் விலை பெரும் பொருளே இயேசு ஆண்டவர் திரு அருளே. ஈதினும் விலை பெரும் பொருளே இயேசு ஆண்டவர் திருவருளே. நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா, பாவ சோதனை மடங்கடித்தார், மனிதனுக்காய் உயிர் கொடுத்தார். பாவ சோதனை மடங்கடித்தார், மனிதனுக்காய் உயிர் கொடுத்தார். மாலும் மாந்தரை மீட்டெடுத்தார், கொந்தளிக்கும் அலைகளை அடக்கினார். நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா, நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா. துதி பாடிட இயேசுநாதா 10,000 நாவுகள் போதா. நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா. சொல்லுவோமா எல்லாரும்? கல்லும் மண்ணும் எம் கடவுள் அல்ல, கையின் சித்திரம் தெய்வமல்ல. கல்லும் மண்ணும் எம் கடவுள் அல்ல, கையின் சித்திரம் தெய்வமல்ல. ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எதற்கும் ஒப்பிடப்படத்தக்கவர் அல்ல. அவர் மகிமையில் பூரணமானவர்,
மகிமை நம்பிக்கையாக நமக்குள் இருப்பவர். கல்வாரி சிலுவையில் அவர் சென்றதினால், அந்த சாபங்களை அவர் முறித்ததினால், ஒரு விமோச்சனத்தை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு ஏற்படுத்தினபடியினால் அவர் துதிகளுக்கு பாத்திரராய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த மாலை நேரத்தில் அதற்காகத்தான் நாம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த கல்வாரி தியான கூட்டத்தில் முதல் நாளில் ஹல்லேலூயா ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் ஹல்லேலூயா இந்த கல்வாரி ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, கல்வாரி கிருபைகளை நாம் அடையும்படியாக தேவனை தொடர்ந்து நாம் துதித்துக் கொண்டே இருப்போம், ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, நீர் மாறாத தேவன் ஆண்டவரே, எதற்கும் ஒப்பிடப்படத்தக்கவர் அல்ல. உமக்கு இருக்கும் மகிமை ஆண்டவரே விலையேற பெற்றது, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விலையேற பெற்றவர், குற்றமில்லாத இரத்தத்தை எங்களுக்காக சிந்தினவர். ஹல்லேலூயா. மாசில்லாத திரு இரத்தத்தை எங்களுக்காக சிந்தினவரே. ஹல்லேலூயா. எனக்காக சிந்தினவரே, எனக்கு என்று சொல்லி கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. எனக்காக சிந்தினவரே, என் பேரில் நினைவாயிருக்கிறவரே, ஹல்லேலூயா. என்னை உயர்த்துகிறவரே, என்னை மேன்மைப்படுத்துகிறவரே, இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு எனக்காக அல்லவோ, சொந்த இரத்தத்தை எனக்காக சிந்தினர் அல்லவோ, உம்முடைய சொந்த இரத்தம் எனக்காக ஊற்றப்பட்டது ஆண்டவரே. இந்த இரத்தத்தை நினைவு கூறுகிறேன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிந்தி என்னை சொந்தமாக்கி கொண்டீரையா, சொந்த ரத்தம் சிந்தி என்னை சொந்தமாக்கி கொண்டீரையா. நன்றி 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 ஐயா, நன்றி நன்றி என் இயேசையா. நன்றி 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 ஐயா, நன்றி நன்றி என் இயேசையா. பாடுவோம் எல்லாரும். சொந்த ரத்தம் சிந்தி என்னை சொந்தமாக்கி கொண்டீரையா, சொந்த ரத்தம் சிந்தி என்னை சொந்தமாக்கி கொண்டீரையா. மண்ணான மனிதன் எனக்காக மரத்திலே தூக்கப்பட்டு சாபமானீரே. மண்ணான மனிதன் எனக்காக மரத்திலே தூக்கப்பட்டு சாபமானீரே. நியாயப்பிரமாண சாபத்திற்கென்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டீரே. நியாயப்பிரமாண சாபத்திற்கென்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டீரே. பாடுவோமா? நன்றி 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 ஐயா, நன்றி நன்றி என் இயேசையா. நன்றி 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 இயேசப்பா, நன்றி நன்றி என் இயேசையா. சொந்த ரத்தம் சிந்தி என்னை சொந்தமாக்கி கொண்டீரையா, சொந்த ரத்தம் சிந்தி என்னை சொந்தமாக்கி கொண்டீரையா. பாவ மனிதன் எனக்காக பாடுகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டீரே. பாவ மனிதன் எனக்காக பாடுகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டீரே. இரத்தத்தினாலே பிதாவை சேரும் ஸ்லாக்கியம் எனக்கு
நன்றி சொல்றீங்க அவரை பார்த்து. நன்றி 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 ஐயா, நன்றி நன்றி என் இயேசையா, நன்றி 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 ஐயா, நன்றி நன்றி என் இயேசையா. சொந்த ரத்தம் சிந்தி என்னை சொந்தமாக்கி கொண்டீரையா, சொந்த ரத்தம் சிந்தி என்னை சொந்தமாக்கி கொண்டீரையா. என் மீது கொண்ட அன்பினாலே அவமானம் எல்லாம் ஏற்றுக்கொண்டீரே. என் மீது கொண்ட அன்பினாலே அவமானம் எல்லாம் ஏற்றுக்கொண்டீரே. விலையேற பெற்ற கிருபையா, ரட்சிப்பை இலவசமாய் பெற்று தந்தீரே. விலையேற பெற்ற கிருபையா, ரட்சிப்பை இலவசமாய். கைகளை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? நன்றி 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 ஐயா, நன்றி நன்றி என் இயேசையா, நன்றி 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 ஐயா, நன்றி. சொந்த ரத்தத்தை எனக்காக சொந்த ரத்தம் சிந்தி என்னை சொந்தமாக்கி கொண்டீரையா, சொந்த ரத்தம் சிந்தி என்னை சொந்தமாக்கி கொண்டீரையா. இன்னொரு விசை. நன்றி 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 ஐயா, நன்றி நன்றி என் இயேசையா, நன்றி 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 ஐயா, நன்றி நன்றி என் இயேசையா. ஹல்லேலூயா. கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஒரு காரியத்தை நாம் நன்றாக அறிந்து இந்த தியான கூட்டங்களிலே பங்கு பெற வேண்டும். If you do not personalize His crucifixion in your life, if you are not personalize His sacrifice with your life, our salvation is meaningless. நம்முடைய ரட்சிப்பு அர்த்தமற்றதாக போகிறது. நாம் கல்வாரி சிலுவை அந்த தியாகத்தை எனக்காக என்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அந்த ஒரு பாயிண்ட் எனக்காக என்று அதை நீங்கள் அங்கீகரிக்கவில்லை என்றால், அந்த ரட்சிப்பு அர்த்தமற்றதாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. இந்த மாலை நேரத்தில், இந்த ஆராதனை நேரத்தில் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஆண்டவரே, எனக்காக எனக்காக அந்த சிலுவை எனக்காக. இந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லுங்க. இந்த சிலுவை எனக்காக, அந்த காயங்கள் எல்லாம் எனக்காக. ஹல்லேலூயா. அந்த கொடூரங்கள் எனக்காக, அந்த வாதிக்கப்பட்ட அந்த வாதனைகள் எனக்காக. ஓ, அந்த நொறுக்கப்பட்ட அந்த நொறுக்குதல்கள் எனக்காக, சிறுமைப்பட்ட அந்த சிறுமைகள் எனக்காக, அடிக்கப்பட்ட அந்த அடிகள் எனக்காக. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எனக்காக 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 நீர் எனக்காக எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. நான் உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மை சார்ந்திருக்கிறேன் ஆண்டவரே. நீர் நம்பிக்கையா இருக்கிறீர் ஆண்டவரே. என்னை நடத்தி செல்லுவீர் ஆண்டவரே, என்னை பாதுகாப்பீர் ஆண்டவரே. அந்த சிலுவையின் இரத்தத்தினால் என்னை மூடுவீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஈடு இணை இல்லாத அந்த தெய்வம், செல்வமாக இறங்கி வந்த தெய்வம், பரலோகத்தின் செல்வமாக கொண்டு வரப்பட்ட தெய்வம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிதாவினால் அனுப்பப்பட்ட அந்த தெய்வம், ஒரே பேரான குமாரன் என்று அழைக்க
அழைக்கப்பட்ட அந்த தெய்வம், ஹல்லேலூயா, அவருக்கு மகிமை உண்டாவதாக, நித்திய மாட்சிமை அவருக்கு உண்டாவதாக, இரட்சிப்பின் அதிபதியாகி அவருக்கு சகல உண்டாவதாக, சகல மேன்மைகள் உண்டாவதாக, சகல புகழ்ச்சி உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும், உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும், எல்லாமே குப்பையென என்னாலும் கருதுகிறேன், என்னாலும். எனக்காகன்னு சொல்லும் போது அந்த ஒப்பற்ற செல்வம் எவ்வளோ பெரியவர் என்பதை நம்முடைய ஆவியில விளங்க முடிகிறது. எவ்வளோ பெரிய அந்த செல்வம் நம்ம கொடுத்திருக்கிறார். அவரை ஆதாயப்படுத்துவதை தவிர வேறு ஒரு லட்சியம் நமக்கு இந்த உலகத்தில் இல்லை. அந்த சிலுவையை மேன்மைப்படுத்தி அவருக்கு சகல துதிகளை செலுத்தி அவரை ஆதாயப்படுத்துவது நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. சொல்லுவோம் அவரை பார்த்து, உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும், இயேசுவே உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும், எல்லாமே குப்பை, எல்லாமே குப்பை என என்னாலும் கருதுகிறேன் நான், என்னாலும். இன்னொரு விசை, உம்மை உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும், இயேசுவே உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும், எல்லாமே குப்பை, எல்லாமே குப்பை என என்னாலும்
கொன்று, அதை சிலுவையினாலே அதை கொன்று இருதரத்தாரையும் அவர் ஒப்புரவாக்கினார். இந்த வசனம் சொல்லுகிற வார்த்தையை கவனித்து பாருங்கள். அவரோடு கூட நம்மை இணைத்து கொள்ளதான் பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்தார். அதுதான் ஒரு பரிசுத்தவானுடைய லக்காக இருக்க வேண்டும். அவரோடு ஒன்றித்து வாழ வேண்டும், அவரோடு இசைந்தவர்களாய் இருக்க வேண்டும், அவருக்குள் இயங்க வேண்டும், அவருக்குள் பிழைக்க வேண்டும், அவருக்குள் அசைய வேண்டும். நாம் அவருக்குள்ளும் அவர் நமக்குள்ளும் இருப்பது அந்த நித்திய ஜீவனாக இருக்கிறார். கல்வாரி சிலுவைக்கு நேர கைகளை உயர்த்தி அந்த கிருபை எனக்கு வேணும்பான்னு கேளுங்க. அந்த கிருபை எனக்கு வேணும்பான்னு கேளுங்க. அந்த கிருபையினாலே அலங்கரிங்கப்பான்னு கேளுங்க. அல்லேலூயா. அந்த கிருபையினாலே அலங்கரிங்கப்பான்னு கேளுங்க. இந்த கிருபையினாலே என்னை மூடுங்கப்பா. நான் உமக்குள்ளும் நீர் எனக்குள்ளும் இருக்கிற அந்த மகிமையான வாழ்க்கை, அந்த மகிமையான அனுபவத்திற்கு என்னை அழைத்து செல்லும். அந்த கல்வாரி சிலுவையினால் உண்டான அந்த மகா பெரிய மீட்பு, அந்த மகா பெரிய ரட்சிப்பு, ஹல்லேலூயா, என்னை மூடுவதாக, என்னை மூடுவதாக, என்னை மூடுவதாக, என்னை மூடுவதாக, என்னை மூடுவதாக. ஹல்லேலூயா. நம்முடைய கரத்தின் கிரியைகளாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிக்கிற நேரம். ஹல்லேலூயா. நம்முடைய கரத்தில் உள்ள ஆண்டவரே நட்சத்திரங்களாக நாங்கள் இருக்க வேண்டுமே ஆண்டவரே, நாங்கள் இருக்க வேண்டுமே ஆண்டவரே. நாங்கள் தனித்தவர்களாக அல்லப்பா. ஓ ஹல்லேலூயா. இயேசுவானவர் சொல்லுகிறார், நான் ஒரு நாளும் தனியாக இருக்க பிதாவானவர் என்னை விடவில்லை, அவர் எப்போதும் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அவரோடு கூட இருக்கிறேன். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதையே நான் விரும்புகிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடுமாறும் வேலைகளிலும், ஹல்லேலூயா, தள்ளாடுகிற நேரங்களிலும், ஓ சறுக்கலான பாதைகளிலும் ஆண்டவரே நாங்கள் கடந்து செல்லும் போது, சோதனையின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் நாங்கள் செல்லும் போது எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஸ்லாக்கியம், நாங்கள் உம்மோடு கூட இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய கைகளிலிருந்து ஒருவரும் எங்களை பறிக்க முடியாது. உம்முடைய கரத்திலிருந்து எங்களை ஒருவரும் வாங்க முடியாதப்பா. உம்முடைய அன்பு எப்பொழுது எங்களுக்குள்ள ஊற்றப்பட்டு இருக்கிறது. அந்த அன்பு எங்களை வெட்கப்படுத்தாத ஆண்டவரே. அந்த அன்பு எங்களை நிச்சயமாக ஜெயிக்க வைக்கும். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே சேர்ல உட்கார்ந்து நல்ல கையை தட்டி இந்த பாடலை உற்சாகமா பாடுவோம். இந்த கல்வாரி தியான கூட்டம் ஒரு ஆன்லைன் சர்ச்சாகவும் அதே சமயத்தில் ஒரு துதி ஆராதனையாகவும் சனிக்கிழமை தோறும் நாம் நடத்துகிறோம். ஒரு கல்வாரி தியான கூட்டமாகவும் இன்னைக்கு அது அமைந்திருக்கிறது. ஆகவே எல்லாத்தையும் நாம் ஃபுல்ஃபில் பண்ணி கர்த்தரை ஆராதிப்போம். நல்ல கையை தட்டி கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்காம நல்ல கண்ணை மூடி அந்த தேவ பிரசன்னத்தில் அப்படியே நீங்கள் இருக்கணும். அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதுல அதிக கவனம் வைத்து நீங்கள் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இந்த பாடலை சேர்ந்து நல்ல கைத்தட்டி பாடுங்க. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் என்னை முடிசூட்டும். ஹல்லேலூயா. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமா நடத்திடுவீர். கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமா நடத்திடுவீர். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. உம்முடைய பரிசுத்தமா வீட்டின் நன்மையா, உம்முடைய பரிசுத்தமா வீட்டின் நன்மையா, திருப்தியாக்கியே நிதம் நடத்தினீரே.
முடிசூட்டி நல்லவரே இயேசு தேவா நன்மையினார். தடுமாறும் வேளையிலும் சித்தம் செய்திட, நல்ல உற்சாகமாய் தடுமாறும் வேளையிலும் பாதை காட்டினீரே என்றும் ஸ்தோத்திரம். பாதை காட்டினீரே என்றும் ஸ்தோத்திரம். தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசு தேவா நன்மையினார் முடிசூட்டி நல்லவரே இயேசு தேவா நன்மையினார் முடிசூட்டி இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை இயேசுவே இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை என்று மறவேனே. நன்றி இயேசுவே தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசு தேவா நன்மையினார் முடிசூட்டி. சொல்லுங்க எல்லாரும், நல்லவரே. இன்னொரு இசை, நல்லவரே இயேசு தேவா நன்மையினார் முடிசூட்டி நல்லவரே இயேசு தேவா நன்மையினார் முடிசூட்டி நல்லவரே இயேசு தேவா நன்மையினார் முடிசூட்டி நல்லவரே இயேசு தேவா நன்மையினார் முடிசூட்டி. நல்ல கையை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். எபேசியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். நாம் எழும்பி நின்று இந்த வசனங்களை வாசித்து பிறகு நாம் உட்கார்ந்து கொள்ளலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். எபேசியர் 1வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் சேர்ந்து நாம் படிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்தின் முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் தமக்கு தந்தரின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடு புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையா இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா இருக்கும்படி தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது வசனத்தை மாத்திரம்
சேர்ந்து வாசித்து விட்டு நாம் உட்காரலாம். சேர்ந்து வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். உட்காருங்க. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்ம ஆசீர்வதித்திருக்கிற தேவன். இந்த வசனத்தை நன்றாக பார்க்கும்போது இந்த வசனத்தில் 2 காரியங்கள் மிக முக்கியம் இருக்கிறது. ஒன்று, உன்னதங்களிலே. இரண்டாவது, கிறிஸ்துவுக்குள். இது இரண்டும் இந்த வசனத்தை தாங்கி பிடித்து நிற்கிற தூண்கள். இந்த வசனம் சொல்லுகிற விளக்கம் என்ன? நாம் வாசித்தோம், தொடர்ந்து உள்ள வசனங்களை வாசித்தோம். ஆண்டவர் இந்த பூமியிலே மனு குலத்துக்காக, அவருடைய மீட்புக்காக இரத்தத்தை சிந்தினார். அதை எல்லாவித புத்தியோடும் தயவோடும் பெருக பண்ணியிருக்கிறார், அந்த மீட்பு உண்டாகும்படி. அந்த இரத்தத்தினால் வருகிற மீட்பு ஒரு மனிதனை வாழ வைக்கிறது. அதுதான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையாக அமைகிறது. அந்த மீட்பினால் உண்டாகிற ஆசீர்வாதத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ வேண்டும். இன்னொரு விதத்தில் சொல்லுவோம் என்றால், கல்வாரி சிலுவையினால் வருகிற ஆசீர்வாதம். அந்த கல்வாரி சிலுவையினால் உண்டாகிற ஆசீர்வாதத்தை தான் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே என்று எழுதி ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும். ஆசீர்வாதம் என்று சொன்னால் மனிதர்கள் பார்க்கிற பார்வை, உலகத்தில் அவன் எவ்வளவு பெரிய ஜாம்பவானாக இருக்கிறான், உலகத்தில் அவனுக்கு எவ்வளவு பண மதிப்பு இருக்கிறது, சொத்து இருக்கிறது, அவனுடைய பங்களா எவ்வளவு பெரியது, அவர்கள் வைத்திருக்கிற கார்கள் எத்தனை கார்கள், அவருடைய பேங்க்ல இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன, இதை வைத்துதான் உலகத்தின் பார்வை ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதத்தை கணக்கிடுகிறது. இந்த பார்வையை சுத்தமாய் கர்த்தர் இந்த வசனத்தில் அழிச்சிட்டு சொல்றாரு, உலகத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் அல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் எழுதியிருக்கலாம். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் என்கிற 2 வார்த்தைகளுக்கு நடுவே சகல என்கிற வார்த்தையை கர்த்தர் சேர்த்திருக்கிறார். எப்பொழுதுமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த அளவுக்கு வளம் பெறுகிறதோ, நம்முடைய ஆவிக்குரிய பக்குவங்கள், ஆவிக்குரிய நிதானங்கள், ஆவிக்குரிய உணர்வுகள், ஆவிக்குரிய நிலைப்பாடு நமக்குள் எவ்வளவுக்கு எவ்வளவு வளர்ச்சி அடைகிறதோ, நிச்சயமாக உலகத்தின் ஆசீர்வாதங்கள் நமக்கு கையளிக்கப்படுகிறது. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் என்று சொல்லும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோடு உலக ஆசீர்வாதம் இன்டர்லிங்க்ல இருக்கு. அதை கர்த்தர் தனியாக பிரித்து விடவில்லை. சகல என்று சொல்லுகிறார். நமக்கு தெரிந்ததெல்லாம் உலக ஆசீர்வாதம் தான். சகல என்று சொல்லும் போது எத்தனை பட்டியல் அவர் வைத்திருக்கிறார் என்று நமக்கு தெரியாது. எதற்கு இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார்? இந்த கல்வாரி தியான கூட்டத்தில் நாம் தொடர்ந்து 21 நாட்கள் நம்முடைய மூத்த போதகருடைய அறிவுறுத்தலின்படி இன்னைக்கு காலையில் அவர்கள் வந்து நடத்தினார்கள். மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. அவர்கள் சொன்ன ஒவ்வொரு காரியமும் நமக்கு வலு, நமக்கு பலன், நாம் தள்ளாடி போக முடியாது. அந்த போதகனுடைய வார்த்தைகள் அதை நமக்கு காப்பாற்றும். நம்முடைய வாழ்க்கைக்கு அது உத்தரவாதத்தை தரும். ஆகவே அவர்கள் சொன்ன விஷயம், 21 நாட்கள் நாம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும்.
21 நாட்கள் இந்த தியான கூட்டம் என்றுதான் நாங்கள் வைத்திருக்கிறோம், உபவாச கூட்டம் என்று வைக்கவில்லை. என்றாலும் உபவாசத்தோடு, கட்டுப்பாடுகளோடு, மனிதர்களோடு அதிகம் நாம் பேசாமல் இந்த 21 நாட்கள் ஒரு சின்சியரிட்டியை கீப் அப் பண்ணி, சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கேட்டார், 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா? சீசர்ல பார்த்து கேட்டார். இன்னைக்கு 1 மணி நேரம் கூட ஜெபிக்காத பரிசுத்தவான்கள் நிரம்பி இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுடைய தோற்றத்துக்கு குறைவில்லை, அவர்களுடைய வசனங்களுக்கு குறைவில்லை, அவர்கள் செய்கிற திட்டங்களுக்கு, தீர்மானங்களுக்கு குறைவில்லை. ஆனால் 1 மணி நேரம் கூட ஒரு இடத்துல உட்கார்ந்து ஜெபிக்க முடியாத பரிசுத்தவான்கள் இந்த கடைசி காலத்தில் பெருகி இருக்கிறார்கள். ஆகவே இந்த கல்வாரி தியான கூட்டத்தில் 1 மணி நேரமாவது குறைந்தது நாம் தினந்தோறும் ஜெபித்து விட்டு ஆலயத்துக்கு வர வேண்டும். 1 மணி நேரம் குறைந்தது, மினிமம் லெவல். மேக்சிமம் எவ்வளவு வேணாலும் நீங்க ஜெபிக்கலாம். அப்ப இந்த கல்வாரிய கர்த்தர் நம்மளை தியானிக்க சொல்றதுக்கு பிரதானமான நோக்கம் என்னவென்றால், சகல ஆசீர்வாதத்தினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். ஆண்டவர் இதுல ரொம்ப சின்சியரா இருக்கிறார், ரொம்ப கேரிங்கா இருக்கிறார். என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணும், என் பிள்ளைக்கு ஆசீர்வாத குறைச்சல் இருக்கிறது, என் பிள்ளை தலை நிமிர்ந்து நடக்க முடியவில்லை, இழப்புகள் என் பிள்ளைக்கு அதிகமாகிறது. என்னுடைய பிள்ளைகள் உணர வேண்டிய ஒரு காரியம், இந்த கல்வாரி சிலுவையினாலே நான் சாபங்களை உடைத்திருக்கிறேன், தரித்திரங்களை உடைத்திருக்கிறேன். ஆகவே கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன். எல்லா விதமான ஐஸ்வர்யத்தினால் நான் உங்களை நிரப்ப விரும்புகிறேன். 1 சாமுவேல் 2:7 சொல்லுகிறது, கர்த்தர் ஒருவரே தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார். கர்த்தரே தரித்திரம் அடைய செய்வார், ஐஸ்வர்யம் அடையவும் பண்ணுவார். ஏன்? உன்னதங்களிலே அவர் இருக்கிறார். அவருடைய அதிகாரம் பூமியின் ராஜ்யங்களுக்கு எல்லாம் மேற்பட்டதாக இருக்கிறது. அவருடைய அதிகாரத்தை யாரும் அடக்க முடியாது. அவர் நினைத்ததை அவர் செய்து முடிக்கிறார். நீதிமொழிகள் 28:20 சொல்லுகிறது, ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் ஒண்ணுதான் அவருக்கு தேவையான உண்மை. உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுகிறார். உண்மை. ஏதோ ஒண்ணு பார்க்கணும்னு விரும்புற கல்வாரி தியானம் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு நேராக கொண்டு போகும்போது, நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு பிரியமான வகையில் வடிவமைத்து அவரிடத்தில் அவர் விரும்புகிற பிரியமான ஒன்றை நமக்குள் விதைக்க செய்யும் என்றால், சகல ஆசீர்வாதம் என்கிற இடத்தில் நாம் கடந்து வருவோம். அதற்கு நேராகத்தான் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த சகல ஆசீர்வாதம் என்கிற இடத்தில் நாம் கடந்து வருவோம். அது மிகவும் முக்கியம். இந்த சகல ஆசீர்வாதம் என்கிற அந்த வார்த்தை நான் சொன்னேன் 2 இடங்களில் இருந்து வருகிறது. ஒன்று கிறிஸ்துவுக்குள், மற்றொன்று உன்னதங்களிலே, heavenly realms and in Christ. கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிற வாழ்க்கையில தான். இரண்டாவது, பரலோகத்தின் தேவன் ஒரு மனிதனை தம்முடைய அதிகாரத்தில் இருந்து அவர் தொட்டு ஆசீர்வதித்தால் ஒழிய, அந்த வியாதி நீங்க வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டால் ஒழிய, அந்த தரித்திரம் அந்த மகளை விட்டு போக வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டால் ஒழிய. அதனாலதான் heavenly realms, உன்னதங்கள், அவருடைய சிங்காசனம் இருக்கிற இடம் என்பதை அது காட்டுகிறது. எதற்கு சகல ஆசீர்வாதத்துக்குள் அந்த மனிதனை நடத்தி செல்லுகிறார்? 2 நோக்கங்களை அவர் வைக்கிறார். 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது 2 நோக்கங்கள். ஒன்று, he has chosen us for to be holy. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவர் தெரிந்து கொண்டார்.
இரண்டாவது, குற்றம் இல்லாமல் இருக்கும்படி, blameless. சகல ஆசீர்வாதத்துக்குள் நடத்தி செல்லும் தேவன் உன்னதங்களிலே கிறிஸ்துவுக்குள் என்கிற நிலையிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் பார்க்கிற இரண்டு விஷயம், பரிசுத்தம், இன்னொன்று குற்றம் இல்லாமை. பரிசுத்தம், குற்றம் இல்லாமை. இது சாத்தியம்தானா? இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ முடியுமா? குற்றம் இல்லாமல் நடக்க முடியுமா? நன்மை செய்தாலும் குற்றம் பேசுகிறாங்களே, ஆதரவு கொடுத்தாலும் கை நீட்டி பேசாத குறையாக நம்மை பேசுகிறார்களே. இது இந்த உலகத்தில் சாத்தியப்படுமா என்று சொன்னால் 100க்கு 100 சாத்தியப்படும். எப்படி? 6வது வசனம் 7வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய மீட்பினாலே. இரண்டாவது, அவருடைய சுவிகார புத்திரராகும்படி நம்மை கர்த்தர் முன்குறித்ததினாலே. We are his children. We are under his sonship. அவருடைய சுவிகார புத்திரர்கள் என்கிற இடத்தில் நாம் இருக்கிறபடிதான் அந்த மகா பெரிய மீட்பினால் ரத்தம் சிந்தப்பட்டதே. 6 மணி நேரம் சிலுவையில தொங்கி ரத்தத்தை சிந்தினாரே, அந்த மகா பெரிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறதினாலும் அந்த மீட்பினால் வந்த மேன்மை, சுவிகார புத்திரராகும்படி நம்மை கர்த்தர் முன்குறித்ததினாலும் குற்றமில்லாதவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் வாழ முடியும் என்பதை வசனம் விளக்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் வருவான் என்றால் அதுதான் ஆசீர்வாதமான வாழ்க்கை என்பதை இந்த வசனம் ரசித்து எழுதியிருக்கிறது. ஆண்டவருடைய ரசனை எதில் இருக்கிறது? நீங்கள் கட்டுகிற வீட்டில் அல்ல, உங்கள் வீட்டில் எவ்வளவு அழகான பொருட்கள் இருக்கிறது என்பதை வைத்து அல்ல, அல்லது நீங்கள் எவ்வளவு டேலண்டடான ஆள் என்பதை வைத்து அல்ல, உங்களால எதை சாதிக்க முடியும், உங்க பலன் எவ்வளவு அதிகம் என்பதை வைத்து அல்ல. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கணக்கு, அவருடைய கணக்கு எல்லாமே இந்த மனிதன் குற்றம் இல்லாமல் நடக்கிறானா, இந்த மனிதன் பரிசுத்த வாழ்க்கையை பிடித்திருக்கிறானா, என்னுடைய மீட்பை நம்புகிறானா, என்னுடைய புத்திர சுவிகாரத்தை அவன் விடாதிருக்கிறானா, அவனுக்கு வருகிற எல்லா சோதனையிலும் அவன் என்னை இறுகு பிடித்திருக்கிறானா, அதுதானே ஆசீர்வாதமான வாழ்க்கை என்பதை ரசித்து பார்க்கிறார். இப்படி வருகிறவர்களை கடைசி வரைக்கும் வறுமையில போட்டு, தரித்திரத்துல போட்டு அடிக்கிற தெய்வம் அல்ல. கடைசி வரைக்கும் பிச்சை எடுத்து வாழுகிற வாழ்க்கையில நம்மை கொண்டு போய் நிறுத்துகிற தெய்வம் அல்ல. நீங்களும் நான் நம்ப வேண்டும், சகல என்கிற வார்த்தை நம்ப வேண்டும். இன் எவ்ரிதிங், இன் ஆல், எல்லாவற்றிலும் எது செய்ய முடியாது, எது ஆண்டவரால முடியாது என்று தள்ளிவிடலாம் என்கிற ஒன்று இந்த உலகத்திலே கிடையாது. கர்த்தரால இதை செய்ய முடியும், ஆனா இதை மட்டும் செய்ய முடியாதுன்னு சொல்லிவிட ஒருவராலும் கூட. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் குளங்கள் வாய்க்கால்கள் நிரப்பப்படும் என்று சொன்னார். பலவானிடத்திலிருந்து பட்சணமும், பட்சிக்கிறவரிடத்திலிருந்து மதுரமும் வரும் என்று சொன்னார். You do not know his ways, how he works for you. தேவப்பிள்ளை, உனக்காக கர்த்தர் எப்படி கிரியை செய்கிறார், அவருடைய வழிகள் என்ன என்பதை நீ அறிய மாட்டாய். நாம் பிடித்துக் கொள்ள வேண்டியது அவருடைய மீட்பு, அவருடைய புத்திர சுவிகாரம். அதற்கு தான் அந்த சிலுவையை கர்த்தர் உயர்த்தினார். சாபமான சிலுவை உயரத்தில் தூக்கப்பட்டது. காரணம் அந்த சிலுவை அல்ல, அந்த சிலுவையில் இருந்த நபர் பெரியவராக இருந்தார். அந்த சிலுவை நோக்கம் உயர்ந்ததாக இருந்தது. The person of the cross, purpose of the cross and the power of the cross. சிலுவையில் தூக்கப்பட்ட நபர், சிலுவையில் இருந்து வந்த வல்லமை, சிலுவையிலிருந்து வெளிப்பட்ட நோக்கம்,
இது மூன்றும் தான் இந்த உலகத்தை மாற்றி அமைத்திருக்கிறது, மாற்றிக்கொண்டே வருகிறது. பகற்காலம் இன்னும் முடியவில்லை, இரவு காலம் வருவதற்குள் ஒரு கிரியை கர்த்தர் நடப்பிப்பார் இந்த உலகத்தில். நோவாவின் பேழையின் கதவுகளை நோவா பூட்டுவதற்கு அதிகாரம் இல்லை. நோவாவுடைய பேழையினுடைய சபையினுடைய மூப்பர்கள் அதை அடைப்பதற்கு அதிகாரம் இல்லை. கர்த்தரே அந்த கதவை அடைத்தார். The door will be closed very soon because he has given us the redemption. நமக்கு மீட்பை அவர் கொடுத்திருக்கிறபடியினால் ஒன்றை நாம் நிதானித்து அறிந்திருக்க வேண்டும். கதவு அடைக்கப்பட போகிறது. மனிதன் அடைக்க முடியாது சபையின் கதவை, மனிதன் அடைக்க முடியாது உன் ஆசீர்வாதத்தின் கதவை, மனிதன் அடைக்க முடியாது உன் எதிர்காலத்தின் கதவை. கர்த்தர் நினைத்தால் அடைப்பார், இல்லை என்றால் திறந்து விடுவார். அடைத்ததும் கர்த்தர், திறந்ததும் கர்த்தர். சகல ஆசீர்வாதம். He can do anything for me. அதான் விசுவாசமான வாழ்க்கை. ரொம்ப கஷ்டம் தான் அந்த விசுவாசமான வாழ்க்கையில வருவதற்கு. விசுவாசத்துல இறங்கிட்டாலே அடுத்த நிமிஷமே நமக்கு சோதனை தான் காத்திருக்கு. ஏன் தெரியுமா? அந்த சோதனைகள் தான் நம்மை பூரணப்படுத்துகிறது, நம்மை பாக்கியவான்களாக மாற்றுகிறது. கர்த்தரை நம்புகிறோமே, நமக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வருகிறது? ஏன் இவ்வளவு கண்ணீர்கள் நான் செல்ல வேண்டும்? தப்பு கணக்கு போட வேண்டாம். சோதனை இல்லாத விசுவாசம், பரீட்சிக்கப்படாத விசுவாசம் தேவனிடத்தில் எட்டுவதே கிடையாது. If you have a faith in your life, there will be testings, testing after testings, temptation after temptations, sufferings after sufferings. ஆனா எல்லாமே திராணிக்கு மேல போக விட மாட்டேன்னு வாக்கு கொடுத்துட்டார். நம்புங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள். He knows the limit and he knows the right time. அவருக்கு எந்த இடத்தில் கட்டுப்பாடை வைக்க வேண்டும், எந்த மணி துளிகளில் இருந்து நம்மை விடுதலையாக்க வேண்டும் என்பதை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். ஆகவே சகல ஆசீர்வாதத்துக்குள் நடத்துகிற தெய்வம் உன்னதங்களில் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நாம் வர வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளும் உன்னதங்களிலும் நாம் வெளிப்பட வேண்டும் என்பதை அது காண்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் அதிக முக்கியத்துவப்படுத்தி எழுதுகிறார். எவ்வளவு ஐஸ்வர்யவானா இருந்தாலும் வாழ்க்கை சரியில்லை என்றால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனே கிடையாது. இஸ் நாட் a blessed man. ஒரு ஓலை குடிசையில வாழ்ந்தாலும், படுக்கிறதுக்கு கிழிந்த பாய் இருந்தாலும், அவன் தேவனை நம்புகிறவனா இருந்தால் அவன் தேவனுடைய பார்வையில் ஐஸ்வர்யவானாக இருக்கிறான். அவனுக்காக எத்தனையோ தூதர்கள் கிரியை செய்கிறார்கள். அந்த மகளுக்காக எத்தனையோ தூதர்கள் இறங்குகிறவர்கள் ஏறுகிறவர்களுமா இருக்கிறார்கள். இந்த ஐஸ்வர்யம் என்று சொல்லுகிற, இந்த ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற வார்த்தை, உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதத்தினால் என்று சொல்லுகிற வார்த்தை 3 கட்டங்களில் நமக்கு வர வேண்டும். ஒன்று, தேவனை சேவிக்கிற விஷயத்தில், தேவனை சேவிக்கிற விஷயம், the matter of serving God. உபாகமம் 11:26 சொல்லுகிறது, இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தை வைக்கிறேன். உபாகமம் 30:15-19 இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கு, நீ சுதந்திரிக்கிற போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும், நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும், அவர் வழிகளில் நடக்கவும், அவர் கற்பனைகளில் கட்டளைகளில் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேறே தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால், நீங்கள் சுதந்திரிக்கிறதற்கு யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். உபாகமம் 30:19 நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சியாக வைக்கிறேன்.
ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். பார்த்தீங்களா? ஒரே ஒரு விஷயத்தை வச்சுதான் சொல்றேன், என்னை சேவிக்கிறதுல உண்மையா இரு. மரணத்தையும் நான் வச்சிருக்கேன், ஜீவனையும் வச்சிருக்கேன், ஆசீர்வாதத்தையும் நான் வச்சிருக்கேன், சாபத்தையும் வச்சிருக்கேன். உன்னதத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதத்திற்குள் நீ வர வேண்டும் என்றால் முதல் கட்டம் என்னை சேவிக்கிற விஷயத்தில் ஜாக்கிரதைப்படு, என்னை ஆராதிக்கிற விஷயத்தில் ஜாக்கிரதைப்படு. மற்றவர்கள் செய்கிற அலட்சியத்தை நீ செய்யாதே. மற்றவர்கள் என்னை நினைத்து என்னை தொழுது கொள்ளுகிற அந்த நிலைமையில் நீ நின்று அப்படி செய்யாதே. உன்னுடைய ஆராதனை வித்தியாசமாக இருக்கட்டும், உன்னுடைய கையெடுப்பு வித்தியாசமாக இருக்கட்டும், உன்னுடைய அந்திபலி வித்தியாசமாக இருக்கட்டும். என்னை சேவிக்கிற அந்த மனப்பாங்கு, அந்த attitude of serving God, worshiping God, அந்த மனப்பாங்கில் உனக்கு ஒரு வித்தியாசம் வர வேண்டும் என்று சொல்லுகிறார். இரண்டு விஷயங்களுக்காக இதை சொல்லுகிறார். ஒன்று, உங்களுக்கு முன்பாக இருக்கிற பலத்த தேசத்தார்களை நீங்கள் துரத்த வேண்டும். இரண்டாவது, யோர்தானை நீங்கள் கடக்க வேண்டும். ஜெயிக்கிறத ஜெயிக்கணும், கடந்து போக வேண்டியதை கடந்து போகணும். இது ரெண்டு தான் நம்ம வாழ்க்கை. ஜெயிக்க வேண்டியதை ஜெயிக்காம விட்டுட்டீங்கன்னா கடந்து வேண்டிய நிலையை கடந்து போகாமலே கடைசி வரைக்கும் இருந்து விடுவீர்கள், இருந்து மறந்து விடுவீர்கள். ஜெயிங்க, கடந்து போங்க. பலத்த தேசத்தார் இஸ்ரவேலே, உனக்கு முன்பாக இருக்கிற அந்த தேசத்தார்கள் பலத்தவர்கள். காலேப் அவருடைய டீம் மற்ற இன்னொரு டீம், இரண்டு டீமை தேவ மனுஷன் அனுப்பும் போது அவர்கள் போய் பார்த்து விட்டு சொல்லுகிறார், ஐயோ, அவர்கள் நம்மிலும் பலத்தவர்களாய் இருக்கிறார்கள், அவர்கள் ராட்சதர்கள், நாம் அந்த தேசத்திற்குள் செல்ல முடியாது. கர்த்தர் ஒருவேளை தவறாக சொல்லி இருப்பார். யோசுவா, நீ அதை கவனித்து ஆண்டவரிடத்துல கேளு, போக முடியாதப்பா, அவன் நம்மிலும் பலத்த ஜாதியா. அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் நமக்கு குறைவாக வருவதில்லை, நமக்கு மிஞ்சினதாகத்தான் வருகிறது. அந்த பலத்த ஜாதியா, அந்த பலத்த தேசத்தானாகிய சத்துருவை, ஒருவேளை அது ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு வியாதியாக இருக்கலாம், ஒரு பாவ போராட்டமாக இருக்கலாம். அந்த பலத்த தேசத்தானை நீ துரத்த வேண்டுமா? இரண்டாவது, துரத்தி விட்டால் போதாதப்பா, நீ கடந்து போக ஆயத்தமாக இருக்கணும். நீ கடக்க வேண்டியது ஏதோ ஒரு பாலத்தை அல்ல, ஏதோ ஒரு வரப்பை அல்ல, ஏதோ ஈஸியாக போட்டிருக்கிற ஒரு ரோடு வழியாக கடந்து போக வேண்டிய வாழ்க்கை அல்லப்பா. அது யோர்தானை நீ கடக்க வேண்டும். யோர்தானை நீ கடக்க வேண்டும். யோர்தானை கடப்பது எப்படி? Unless until the Jordan will take back his position. யோர்தான் தன்னுடைய நிலையை விட்டு பின் திரும்பாத பட்சத்தில் நீ யோர்தானை கடக்க முடியாது. யோர்தான் தன்னுடைய நிலையிலிருந்து திரும்பி போக வேண்டும். உன்னை சோதிக்கிற சாத்தான், உனக்கு விரோதமா எழும்பி இருக்கிற சாத்தான், அவன் தன் நிலைமைக்கு திரும்பி போக வேண்டும். ஐயோ, இவனிடத்தில் இனி போராட முடியாது, இவன் தேவனை அண்டிக் கொண்ட மனுஷன், கல்வாரி தியானத்தில் போய் ஆண்டவரோடு உறவாடுகிற மனுஷன், சகல ஆசீர்வாதம் என்கிற வார்த்தையை ஊழியக்காரிடத்தில் கேட்டுவிட்ட மனுஷன், இவன் இனி இவரிடத்தில் போராட முடியாது என்று சொல்லி யோர்தானே தனக்குத்தானே முடிவெடுத்து திரும்பிவிடும். ஆசாரியர்கள் யோர்தானிடத்தில் காலை எடுத்து வைத்த போது ஜெயிக்கணும், கடக்கணும். ஆண்டவரை சரியாக சேவிப்பீர்கள் என்றால் நீங்க ஜெயிப்பீங்க, கடந்து போவீங்க. உங்க பலவீனம், உங்களுடைய சோர்வு, உங்க அசதி உங்களை சாப்பிட்டு விடாதபடி காத்துக் கொள்ளுங்கள். உங்க அவிசுவாசம் உங்களை கெடுத்து விடாதபடி உங்களை காத்துக் கொள்ளுங்கள். இரும்பு இருக்கிறதே எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறது. இரும்பை பார்த்து ஒரு குறை நாம் சொல்லிவிட முடியுமா? அந்த இரும்புக்கு வருகிற ஆபத்து
மற்ற மனிதர்களிடத்திலிருந்து வருவதல்ல. அந்த இரும்புக்கு வருகிற ஆபத்து தனக்குத்தானே பிடித்துக் கொள்ளுகிற துரு. அது தனக்குத்தானே பிடித்துக் கொள்ளுகிற துரு தான் அந்த இரும்புக்கு பெரிய ஆக்கினையாக வந்து முடிந்து விடுது. ஜெயிக்கணும், கடக்கணும். ஜெயிக்கணும் என்று சொல்லுகிறவர்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப நீங்க கடக்கணும். துரு பிடிச்சிருக்கிற வாழ்க்கையை அழிச்சிட்டு சகல ஆசீர்வாதம் என்கிற ஒரு வார்த்தை தேவன் கல்வாரி சிலுவையில் இருந்து கொடுக்கிறார். அந்த இரத்தத்தினால் வருகிற அந்த மீட்பை பெற்றுக்கொண்டவர்களாக கடந்து செல்வோம். எபிரேயர் 6:1 சொல்லுகிறது, பூரணராகும்படி கடந்து செல்வோம். Let us cross with perfection, with abundance. பூரணராகும்படி கடந்து செல்வோம். ஏதோ ஜெயிச்சிட்டோன்ற திருப்தியில் அல்லப்பா, ஒரு அனுபவத்தை கத்துக்கிட்டா என்ற திருப்தியில கடந்து போ. எல்லாரும் ஜெயிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த போராட்டத்தில் நீ கற்றுக்கொண்ட பாடத்தோடு நீ கடந்து செல். யோர்தானை கடந்து விட்டால் உனக்கான லட்சியத்தை தேவன் உனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இட்ஸ் எவ்ரிதிங் அண்டர் இன் ஒன் அம்ப்ரெல்லா, தட் இஸ் சர்விங் காட். தேவனை சேவிக்கிற என்கிற ஒரே ஒரு வார்த்தையின் கீழே இவைகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் நல்லவர். அவரை சேவிக்கிறதில் உண்மையா இருந்தால் சகல ஆசீர்வாதம் என்கிற அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். ஜெயிக்க வேண்டியதை ஜெயித்து, கடக்க வேண்டியதை கடந்து செல்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். அதுதான் அந்த ஆசீர்வாதம். இரண்டாவது, உன்னதங்களிலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதங்களிலே, heavenly riches. வார்த்தையை கேட்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பரலோக ஆசீர்வாதம், உன்னதங்களிலே heavenly riches. 1 பேதுரு எடுத்துக்கொள்ளுங்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? The heavenly blessings. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். What is the heavenly riches? இயேசு வெளிப்படும் போது உண்டாகிற உங்களுக்கான மகிமை, உங்களுக்கான கனம், சகல ஆசீர்வாதம் என்கிற வார்த்தை 2வது கட்டத்துக்கு நம்மை கொண்டு போகிறது. எங்கே? இந்த உலகத்தையே பார்த்து, இந்த உலகத்துல வருகிற ரிவார்டை பார்த்து வாழ்ந்துராத, இந்த உலகத்துல உனக்கு கிடைக்கிற புகழை பார்த்து வாழ்ந்துராத. அவைகள் எல்லாம் உனக்கு கிடைக்கும். அவைகள் எல்லாவற்றையும் நான் தருவதற்கு சித்தமுள்ளவராகத்தான் இருக்கிறேன். என்றாலும் நான் வெளிப்படும் போது வர வேண்டிய ஒரு மகிமை உனக்கு இருக்கிறது. வாடாததும் மகிமையுமான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி அந்த சுதந்திரத்தை தேவன் பரலோகத்திலே தம்முடைய பலத்தினாலே காத்து கொண்டிருக்கிறார். என்ன மாதிரி வசனம்? உங்களுக்காக, எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தை தேவன் பரலோகத்தில் தம்முடைய பலத்தினாலே காத்து வைத்திருக்கிறார். கொஞ்ச காலம் இந்த சோதனைகளை அனுபவிக்க வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இருக்கிறது. என்றாலும் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது வருகிற மகிமைக்கு இவைகள் ஒப்பானவைகள் அல்ல. ஆகவே பரலோக ஐஸ்வர்யம்,
ஒரு மனிதனுக்கு 3 விதங்களில் வருகிறது. ஒன்று அவனுடைய இரட்சிப்பு, இரண்டாவது அவனுடைய விசுவாசம், மூன்றாவது அவனுக்கு ஏற்படுகிற சோதனைகள். இரட்சிப்பு வந்துவிட்டால் விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசம் வந்துவிட்டால் நிச்சயமாக சோதனைக்குள் போக வேண்டும். மாற்றுக்கிறதே அல்ல. சோதனைக்குள் செல்ல வேண்டும் என்பதற்காக இரட்சிப்பை தூக்கி போட்டுவிட முடியாது. ஐயோ, பலவிதமான சோதனைகள் நான் செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த விசுவாசத்தை உதாசீனப்படுத்த விட முடியாது. ஏனென்றால் நமக்கு நன்றாகவே தெரியும், நமக்காக அவர் மரித்திருக்கிறார். என்னுடைய பெயரை அவர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆகவே பரலோக ஐஸ்வர்யங்கள், பரலோக ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டு என்பதை நீங்கள் அறிந்தவர்களாக இருங்கள். இந்த பரலோக ஆசீர்வாதம் என்கிற இந்த அருமையான சத்தியம் கடைசி காலத்திலே, 1 பேதுரு 1:5 சொல்லுகிறது, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இப்ப ஒண்ணுமே தெரியாதான் அதை பத்தி. தாய்மார் குழந்தைகளை சுமக்கும் போது அந்த குழந்தைகள் எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவங்க, அந்த குழந்தைகளுடைய எடை என்ன, அந்த குழந்தை மூக்கு எப்படி இருக்க போகுது, கண் எப்படி இருக்க போகுது, அந்த குழந்தைகளுடைய உருவம் எப்படி இருக்க போகுது, ஒன்றுமே தெரியாது. அதனால சுமக்கிறாங்க, டாக்டர்கிட்ட போய் காட்டுறாங்க, கேர் எடுக்கிறாங்க. அந்த குழந்தை வெளிப்படும் போதுதான் தெரிகிறது, இந்த அருமையான குழந்தைக்கு 9 மாதம் அல்ல 100 மாதங்கள் கூட நான் சுமந்திருக்கலாம். வாடாததும் அழியாததுமாகிய மகிமை வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இட்ஸ் பீன் ரெடி ஃபார் யூ. அது ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. நாம் என்ன செய்யணுமா? சந்தோஷத்தோடு சோதனைகளை கடந்து செல்ல, சோதனைகளை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். யாராவது இப்படி சொல்லுவாங்களா? ஐயோ, இவ்வளோ சோதனை அவனுக்கு, அவனை பார்த்தா பாவமா இருக்கேன்னு சொல்லி குச்சி கொட்டிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான் மனுஷங்களால முடியும். இல்லைன்னா கையில இருக்கிற காசு எடுத்து உதவி செய்ய முடியும். கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ பாக்கியவான்பா, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. உனக்கு நான் ஆயத்தமாக்கி வைக்கப்பட்டிருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யங்கள் என் கண்ணே பற்றும் போல இருக்குப்பா. அவ்வளவு மேன்மைகளை உனக்கு நான் வைத்திருக்கிறேன். சிலருடைய வாழ்க்கையை பாருங்க. இந்த உலகத்துல அங்கலாய்த்து சிக்கல்ல கடந்து கடைசி வரைக்குமே போராடி போராடி செத்தவங்க அந்த உலகத்துல இருக்கிறாங்க. பல நேரம் நமக்கு ஒரு கேள்விகள் இருக்கும். ஏன்டவரே, அந்த மனுஷன் உண்மையான மனுஷனாச்சு, அந்த மனுஷி உண்மையான மனுஷியாச்சு, அவங்க கடைசி வரைக்கும் இப்படியே இருந்து செத்துட்டாங்களே. ஒன்று தெரிய வேண்டும், அதனுடைய விடை நமக்கு தெரியாது. பரலோகத்தின் தேவன் அவர்களுக்கு எவ்வளவு உயர்ந்த மகிமையான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று நமக்கு தெரியாது. இக்காலத்தின் பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானதல்ல. ரோமர் 8:28 சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை அறிந்து செயல்படுங்கள். சகலமும் நன்மைக்கு. இதுதான் நம்ம மைண்ட் செட்டப்ல இருக்கணுமா? மூன்றாவது, நான் முதல்ல சொன்னேன், சகல ஆசீர்வாதம் என்கிற முதல் கட்டம் தேவனை சேவிப்பதில் இருந்து வருகிறது. இரண்டாவது, உன்னதங்களின் ஆசீர்வாதம், heavenly riches, சோதனையின் மூலமாக, பாடுகள் மூலமாக. மூன்றாவது சொல்லுகிறேன், லூக்கா 12:21 சொல்லுகிறது, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டுமா? We have to be richness towards God. உலகத்தில் ஐஸ்வர்யவானா இருக்கிறது, பரலோக ஐஸ்வர்யம் கிடைக்கிறது, இதெல்லாம் ஓகே. ஆனா வாழுகிற இந்த வாழ்க்கையில
தேவனுக்கு சவால் இட வேண்டுமா? நாம் ஒரு மனிதன் உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான் என்கிற அந்த உன்னதமான நிலை எங்க இருக்கிறது? தேவனுக்கே சவால் இடும்படி அவன் ஐஸ்வர்யவானாக இருக்கிறான். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இருக்கிறான். இப்படிப்பட்டவர்கள், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இருக்கிறவர்கள், இந்த லூக்கா 12 ஒரு சில வசனங்கள் 21க்கு முன்னாடி உள்ள பகுதியை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், தன்னுடைய நிலத்தில் அடைந்த பலனை ஒரு மனிதன் தனக்காகவே சேர்த்து வைத்துக் கொண்டு அவன் சொல்லுகிறானா, ஆத்துமாவே நீ இளைப்பாரு, வரப்போகிற கொடிய காலத்துக்கு இன்னும் 5-6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் உக்காந்து சாப்பிடலாம் பண்ணி. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, பெரிய வீடு கட்டிட்டாரு, பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் கட்டிட்டாரு, அவன் பேர பிள்ளைங்க எல்லாம் உக்காந்து 10 தலைமுறை உக்காந்து சாப்பிடலாம். நான் சொல்லுவேன், நம்மளும் உட்காந்து தான் சாப்பிட்றோம். வீட்டில் நம்ம என்ன நின்றுகிட்டா சாப்பிட்றோம்? உட்காந்து தான் சாப்பிட்றோம். 10 தலைமுறை கவலையே இல்லைங்க, உட்காந்து சாப்பிடலாம். அப்படிதான் ஒரு மனுஷன், பரிதாபமான ஒரு மனுஷன், தனக்கென்று சேர்த்து வைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் மூடி போர்த்தி வைத்துக் கொண்டு சொல்லுகிறார், ஆத்துமாவே நீ இளைப்பாரு. அவனிடத்தில் ஒரு சுயநலம் இருந்ததா? ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவனுடைய உவமை அழகா சொல்ற. என்ன செய்யறது பாஸ்டர், என்ன செய்யறது பிரதர்? ஒன்னே ஒண்ணுதான். பிலிப்பியர் 2:5 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுள். The mind of Christ. நல்ல இதை நீங்க சொல்லி இன்னைக்கு ராத்திரி ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு மதியானத்துல இந்த வியூவர்ஸ் பாக்குறீங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சிந்தை. அவ்வளவுதான். அந்த சிந்தை வந்துட்டா நம்மள 1000 பேர் என்ன சொன்னாலும் நமக்கு கவலை இருக்கு. எத்தனை பேர் நம்ம மேல குப்பையை கொட்டினாலும் நமக்கு கவலை இருக்காது. நம்ம இருதய ஆண்டவர் நம்பி இருக்கோம். அவருடைய சிந்தையில நாம பூரணப்பட்டு இருப்போம். அப்ப அவர் என்ன செய்வாரு? குப்பையை கொட்ட கொட்ட பார்த்துட்டு இருப்பாரா? அவர் பார்ப்பாரு, அப்ப கொட்டின அவன் எதிர்த்து கேட்டான், நான் விட்டுட்டு போயிட்டேன். இப்ப கொட்டுற அவன் அமைதியா இருக்கான், நான் விட்டு போக மாட்டேன், ஏன்னா இது எனக்கு வந்த பிரச்சனைன்னு எழுப்பிடுவார். மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். செல்ஃபிஷ் கிறிஸ்தவ வாழ்க்கையில சுயநலம் உடைஞ்சாதான் உங்க வாழ்க்கையில இருக்கிற சிலுவை வெளியில வரும். நிம்மதியா வாழ்க்கை வாழணும், சந்தோஷமா வாழணும் இல்ல, அதெல்லாம் கர்த்தர் தர வேண்டியது. அதை நீங்க நானும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நினைச்சா அதை கொடுத்துருவாரு. அவருக்கு தெரியும் எப்படி இருக்கணும்னு, எப்படி நம்மளை வைக்கணும்னு. சிலுவை வெளிப்படும் வரைக்கும் நம்மளை கர்த்தர் விட மாட்டார். இயேசு தன்னுடைய சிலுவை தூக்கி கொண்டு போனார். உங்களுக்கு சிலுவை இருக்கா? உங்களுக்கான சிலுவை எது? இப்படி ஒரு சிலுவையை நான் சுமந்து ஊழியம் செய்யறேன் பாஸ்டர், இப்படி ஒரு அவமானத்தை சுமந்து நான் ஊழியம் செய்யறேன் பாஸ்டர், சிலுவை பாரு, சந்தோஷமா நீ சுமந்து கொண்டு போ. ஏன்னா கிறிஸ்துவின் சிந்தை தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாக உன்னை மாற்றுகிறது. பரலோக பேங்க்ல உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துது. அப்படின்னா தேவனுடைய சிந்தை என்பது 7 காரியங்கள். எழுதி கொள்ளுங்கள். 1, ஏக அன்பு, ஏக சிந்தை, தாழ்மை, மனத்தாழ்மை, ஒருவரை ஒருவர் மேன்மையாக எண்ணுதல், தேவனோடு சமமா இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக எண்ணக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுடைய மகிமையை தொடக்கூடாது. அடிமையின் ரூபத்தை கர்த்தர் எடுத்தது போல
நம்முடைய சொந்த ரூபத்துல நம்ம வாழணும். நடிகர்களாக இருக்கக்கூடாது. தேவனுக்காக எவ்வளவு வேணாலும் இறங்கி பிரயாசப்படுறவங்களா நம்ம இருக்கணும். 7வது, மரணம் வரைக்கும் கீழ்ப்படிதல் வர வேண்டும். இந்த 7 விஷயம்தான் கிறிஸ்துவின் சிந்தை என்று எழுதுகிறார். இந்த 7 வகையான சம்பாத்தியம் உங்க அக்கௌண்ட்ல வந்துருச்சுன்னா உங்க பரலோக அக்கௌண்ட் நிரம்புது, இன்வெஸ்ட்மெண்ட் நிரம்புது, பிக்சட் டெபாசிட் நிரம்புது. பரலோகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் மாற்ற கர்த்தர் உதவி செய்கிறார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இருக்க நாம் பழக வேண்டுமா? அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னதங்களில் சகல ஆசீர்வாதத்தினால் நான் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன். 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். ஆசீர்வாதத்தை கேட்கிற மகளே, மகனே, இந்த 3 கட்டங்களில் உன் வாழ்க்கை வந்துவிடும் என்றால் நீ ஆசீர்வாதத்தை கேட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆசீர்வாதத்துக்காக கதவை தட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் என்பது தேவனுடைய பார்வையில் ஒரு குப்பை. உன் வீட்டு கதவை அது வந்து தட்டும். உனக்கான மேன்மை அது உனக்கு கொடுக்கும். ஆவிக்குரிய விஷயத்தில் மாத்திரம் நீ ஜாக்கிரதை உள்ளவனா இருப்பாயானால் உலகத்தின் ஐஸ்வர்யம், உலகத்தின் ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, இன்னும் குறிப்பிடப்பட முடியாத, நம்முடைய ஞானத்திற்கு எட்டாத, நம் வாய்களில் இதுவரை உச்சரிக்காத, நமக்கு புலப்படாத, நம்முடைய இருதயத்தில் தோன்றாத எத்தனையோ ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. சகல ஆசீர்வாதத்துக்குள்ளும் கர்த்தர் நம்மை நடத்தி செல்வார். கைகளை வானத்துக்கு நேரம் உயர்த்தி, கல்வாரி சிலுவையினார் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினார் என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு. சகல ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம போகணும். தேவனுடைய விருப்பம் அதுதான். சின்ன சின்ன விஷயங்கள்ல நாம கஷ்டப்பட்டு சிதறுண்டு கிடக்கிறோம். கர்த்தர் நமக்கு நல்ல தெளிவை தருவாராக. கல்வாரி தியானம் செய்கிற நம்முடைய வாழ்க்கையில் உன்னதங்களில் இருக்கிற சகல ஆசீர்வாதம் என்கிற மேன்மை சிலுவையினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற தெளிவு நம்மை விட்டு விலகாதிருப்பதாக. நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வரிகளை பாடும். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. சொல்லுவோம், நன்றி 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 நன்றி. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. இயேசுவே
நல்ல பலத்தோட ஒரே ஒரு முறை கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஓ கல்வாரி ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. இன்னொரு விசை நன்றி 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 இயேசுவே உம் இரத்தத்தால், இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. ஓ இயேசுவே, பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி அப்பா, நன்றி. ஓ ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லிடுங்க, நன்றி சொல்லிடுங்க. எல்லா துதி மகிமை அவருக்கு செலுத்திடுங்க. உன்னதத்திலே சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்காகவே அவர் தரித்திரரானார். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவேன், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோது மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.